இது வந்து இன்னைக்கு ஒருத்தவர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். நான் ஷுவர் லெவரேஜில் அக்கௌண்ட் வாங்க போகிறேன் ப்ரோ, எது வாங்கலான்னு கேட்டார். நான் வந்து இன்ஸ்டன்ட் ஸ்டாட்டிக் ட்ராடவுன் வாங்க ப்ரோ, அதில் 25% கன்சிஸ்டன்சி ரூல் இருக்குண்டே. ப்ரோ இன்ஸ்டன்ட் ஜீரோக்கெல்லாம் கன்சிஸ்டன்சி ரூல் இல்லை ப்ரோண்டார். கன்சிஸ்டன்சி ரூல் இல்லைப்பா, உன் ட்ரேடுக்கு பின்னாடியே ட்ராடவுன் சர்ன்னு வந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு நீ கன்சிஸ்டன்சியே பீட் பண்ணிடலாம். இட்ஸ் அ ஸ்டாட்டிக் ட்ராடவுனு. இது வந்து உங்கள் இனிஷியல் பேலன்ஸு. இதோட ட்ராடவுன் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எவ்வளோ, ஒரு ஃபீச்சர்ஸில் வந்துட்டு 48,000 48K ஓவரால் ட்ராடவுன். ஓகேங்களா? என்ன மாறாமல் இருக்குங்க? மாறித்தலை. இப்போ நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க. ஒரு ட்ரேட் எடுத்து ப்ரைஸ் வந்து இங்கே போகுது, லைக் 51,000 போயிடுச்சு. 51,000 போயிட்டு ரிட்டன் கீழே வந்தாலும் உங்கள் ட்ராடவுன் வந்து உங்கள் பின்னாடியே வராது. ஓகேங்களா? இங்கேயே தான் நிற்கும் பிரேக் ஒன்று அடித்தா. ஆனால் இதுவே எண்ட் ஆஃப் த டேலையும் பின்னாடி வராது, அடுத்த நாள் மூவ் ஆகும். உங்கள் ஸ்டாட்டிக்கில் வந்துட்டு உங்கள் ட்ராடவுன் அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ அது அப்படியே தான் இருக்கும். உங்கள் ட்ராடவுன் வந்து இங்கேயே தான் இருக்கும், 48,000 இருக்கும். இஓடியில் வந்துட்டு இஓடியில் வந்துட்டு உங்கள் ட்ராடவுன் வந்து ஒவ்வொரு டே முடிய உங்கள் பொச்சுக்கு பின்னாடியே நிற்கும் அடுத்தடுத்து. இன்ட்ராடேயில் வந்துட்டு ட்ரேட் போட்டதுலேருந்து இப்படி மேலே போச்சுண்டா இங்கே நிற்கும் உங்கள் ட்ராடவுன். இப்போ $2,000 ட்ராடவுன் கொடுத்துருக்கியாண்டா, $3,000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன், 2,500 பண்ணிட்டீங்க, ஒரு 500 தான் ட்ரேடை பிரேக் யூனில் போட்டு உட்காந்து வச்சுக்கேன். இங்கேருந்து 2,500லேருந்து 2,000 கீழே இறங்குச்சுனாலே உங்கள் அக்கௌண்ட் ப்ரீச் முடிஞ்சு, சோழி செத்து விடுவீர்கள். இஓடியில் வந்துட்டு இப்போ ஒரு $1,000 இன்னைக்கு ப்ராஃபிட்டு, அடுத்த நாள் $1,000 லாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ராடவுனில் $1,000 லாஸு. உங்கள் ட்ராடவுன் வந்துட்டு 1,000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா 58,000லேருந்து 49,000க்கு வந்துருக்கும். ஏண்டா 1,000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, 51,000லேருந்து 2,000 ட்ராடவுன் கால்குலேட் ஆகும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு டேக்கும் முடிய உங்கள் ட்ராடவுன் உங்கள் போச்சு பின்னாடி இருக்கும். இதில் வந்துட்டு ஒவ்வொரு ட்ரேடு போட்டதுக்கப்புறமே உங்கள் பின்னாடியே தான் இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி ரூலுக்கு கன்சிஸ்டன்சி ரூல் இட்ஸ் சிம்பிள் கைஸ். நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ரிஸ்க்கு பெர் ட்ரேடுக்கு மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். பெர் டேக்கு இவ்வளோதான் ரிஸ்க்கு, இவ்வளோதான் ப்ராஃபிட்டு டார்கெட்டுன்னு நான் வச்சுருக்கேன்டா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி 5 days கன்சிக்யூட்டிவாக, எப்படி இன்னைக்கு ஒரு $20 மேக் பண்ணுறேன், நாளைக்கு ஒரு $22 $25 $22 $20 இப்படி 5 நாள் மேக் பண்ணிட்டீங்கனாலே போதும். கன்சிஸ்டன்சி ரூல் அது எவ்வளோ பெரிய கன்சிஸ்டன்சி ரூல்னாலும் அதுக்குள்ளே தான் இருப்பீங்க. 25 இருந்தாலும் சரி, 20 இருந்தாலும் சரி, 5 days நீங்கள் க்ரீன் டேஸ் கண்டினியூவாக அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா போதும். லைக் 20 25 இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு $5 to $10 டிஃப்ரென்சியேஷனில் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதுவே 200 $250, அப்போ $20 $30 ஜீரோ வந்து நீங்கள் ஆட் பண்ணி போய்க்கோங்க. இதுதான் கைஸ், சிம்பிள் கைஸ் ட்ராடவுன். இது வந்து புரிய கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு எனக்கு, ஆனால் இப்போ இட்ஸ் ஈஸி. இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டபுள். இது வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. இது வந்து நியூஸ் ட்ரேடுக்கு தான் கரெக்டாக இருக்கும், ரெகுலர் ட்ரேடுக்கு இது கரெக்டாக இருக்காது. இது வேஸ்ட் ஆஃப் டைம், இது வந்து எடுக்காதீங்க. ஏன் அப்பெக்ஸ் வந்து நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பெக்ஸில் பே அவுட் அப்புறம் எப்படி அப்பெக்ஸில் போடுறாங்கன்னா, அவங்க சிங்கிள் ட்ரேடில் அக்கௌண்ட்டு ஹை ரிஸ்க் வச்சு பாஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் ஹை ரிஸ்க் வச்சு பஃபரை பில்டு பண்ணிடுவாங்க. பஃபருக்கு அப்புறம் இருக்க பேலன்ஸ் வந்து என்ன ஆனாலும் அப்படியே நிற்கும். இது எல்லாமே இதில் இருக்க சொல்கிறேன். ஃபாரெக்ஸில் வந்து எல்லாமே ஸ்டாட்டிக் தான், இன்ஸ்டன்ட்டுக்குள்ளே தான் இந்த 2 இது வரும். இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் இஓடி ட்ராடவுனும் இன்ட்ராடே ட்ரைலிங் ட்ராடவுனும் ஃபாரெக்ஸில் வந்துட்டு சிஎஃப்டி ப்ராஃப்ரேம்ஸில் வந்துட்டு வரும். ஸ்டாட்டிக் வந்துட்டு ஃபீச்சர்ஸில் வந்துட்டு ஒரு சில ப்ராஃப்ரேம் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுவுமே இப்போ கிடையாது. டாப் ஸ்டெப் வந்துட்டு அந்த லேபுன்ற ஒரு இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீ அடுத்தடுத்த ப்ராஃப்ரேம் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. மொதல் இருந்துச்சு தி ஃபியூச்சர்ஸ் டிஸ்க்குன்ற ஒரு ப்ராஃப்ரேம் இருந்துச்சு, அவன் வந்து ஸ்டாட்டிக் ட்ராடவுன் வச்சுருந்தான். ஃபியூச்சர்ஸில் வந்து ஸ்டாட்டிக் ட்ராடவுன் கிடையாது, எஃப்எக்ஸ்லாம் ஸ்டாட்டிக் ட்ராடவுனு. ட்ரெய்லி ட்ராடவுன் மட்டும் இஓடி மாதிரி ட்ரையல் ஆகும். ஓவரால் ட்ராடவுன் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கும். ஃபீச்சர்ஸில் வந்துட்டு இஓடியும் இன்ட்ராடே ட்ரைலிங்கும் இருக்கும்.
ஃபியூச்சர்ஸில் இன்ட்ராடே ட்ரைலிங் எதில் இருக்கும்டா இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கில் இருக்கும். இதில் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுன் வந்து நார்மல் அக்கௌண்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லா ப்ராஃபிட்டுமே இப்போ இன்ட்ராடே வச்சிருக்கான், இஓடி வச்சிருக்கான். அப்பெக்ஸ் மட்டும் இஓடியே தனி ஒரு இதாக வச்சிருக்கான், அது ரேட்டு கூட்டு வச்சிருக்கான். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன சொல்ல வேண்டாம், கோ வித் இஓடி அண்டு ஸ்டாட்டிக் ட்ராடவுன். நீங்கள் வந்துட்டு கன்சிஸ்டன்சி ரூலுக்கு வாண்டி பயந்துக்கிட்டு இன்ட்ராடே எடுத்தீங்கன்னா இப்போ எடுத்தோடனே ட்ரேட் போயிடும், அக்கௌண்ட் போயிடும். ட்ரேட் எடுப்பீங்க, லைட்டாக அவேர்னஸ் இல்லாமல் ட்ரையல் பண்ணாமல் எக்ஸ்ட்ரீம் ட்ரையல் பண்ணணும் நீங்கள் உங்கள் ட்ரேடை. அப்போ தான் அவங்களால இதில் பிழைக்க முடியும். அது இட்ஸ் ஹார்ட், ரியலி ஹார்ட். கோ வித் இஓடி, இது ரெண்டையும் எடுங்க. ஸ்டாட்டிக்கும் இஓடியும் பெஸ்ட்டு. இதில் எது பெஸ்ட்டுண்டா ஸ்டாட்டிக் தான் பெஸ்ட்டு. இஓடி வேறு வழி இல்லைன்றக்காண்டி நம்ம இஓடி ட்ரேட் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் இந்த ப்ரைஸில் இருந்தால் எல்லோரும் ஸ்டாட்டிக் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ட்ராடவுன் பின்னாடியே வராதுன்ற போது நீ எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணி லாஸ் பண்ணி ரிஸ்க் வச்சுக்கலாம், உங்கள் ப்ராஃபிட்டை ரிஸ்க் வச்சுக்கலாம். இஓடியில் அடுத்தனா உங்கள் ப்ராஃபிட்டை அப்படியே ரிஸ்க் வைக்க முடியாது. டேக்குள்ளே இன்னைக்கு டேயில் நான் ரிஸ்க் வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு நீ என்னமே பண்ண முடியாது. ஓவரால் அக்கௌண்ட்டே ரிஸ்க் தான். என்ட்ரி போட்டு ப்ரைஸ் வந்து நேராக கீழே போகணும். எப்படின்னா இருங்க, ஏதாச்சும் இந்த இருக்குல்ல இந்த மாதிரி இந்த கேண்டிலில் 15 செகண்டில் ஃப்ளெக்ஸ் ஆச்சுன்னா அதுவும் முடிஞ்சு. இப்போ இந்த கேண்டிலில் நாங்கள் ஒரு $1000 ரிஸ்க் வச்சுட்டேன், ஒரு $500 ரிஸ்க் வச்சுட்டேன். ட்ரேட் போட்டோன்னே 1000 மேலே போயிட்டு இந்த கேண்டிலுக்குள்ளேயே ஃப்ளெக்ஸ் ஆகி கீழே வந்தாலே எனக்கு ட்ராடவுன் கணக்கு தான் அது. ஸோ நீங்கள் இதுலலாம் போட்டோம்னா முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த கேன்லாம் 4-5 வட்டம் இப்படி மேலே கீழே போய் வரும் வேவா. ஸோ ஆல்வேஸ் கோ வித் இஓடி அண்ட் ஸ்டாட்டிக் ட்ராடவுன். தே ஆர் பெஸ்ட் டு ட்ரேட். நன்ன